அவிட்டெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு நட்சத்திரங்க. பொதுவா வந்து அதாவது இவங்க எது தொட்டாலும் அது ஜெயிச்சிரும். இந்த மாரி. அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய பானை இருக்கு. அந்த பானையில நீங்க தங்க காசு 1 போட்டா, அப்படியே பானை ஃபுல்லா தங்க காசா மாறும். இப்ப அதுல கல்லு போட்டீங்கன்னா, ஃபுல்லா கல்லா மாறும். இப்ப அதுல வந்து தண்ணி ஊத்துனீங்கன்னா, ஃபுல்லா தண்ணியா மாறும். பேரே அக்ஷய பாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். கும்பம்னாவே அக்ஷய பாத்திரை. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா வெளியூர், வெளிநாடுகளுக்கு பிரயாணம் உண்டு. அந்நிய ஜாதியினர், அந்நிய மொழி, அதே மாதிரி உங்க லைஃப்ல உங்க அப்பாவுடைய முன்னோர்களுடைய சொத்து, அதே மாதிரி அவங்களுடைய தொழில் எடுத்து நீங்க பண்ற மாதிரி ஒரு அமேசிங்கான ஆப்ஷன் வரும். அதை நீங்க பெரிய அளவுக்கு எடுத்து பண்ணுவீங்க. நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம்னா அது பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திர தரிசனம் பண்றது பெரிய ஏற்றம். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இந்த 3 நட்சத்திரங்களுமே பண்ணலாம். சிவபெருமான மனசார வணங்கிட்டு அந்த நாள்ல தயிர் சாதம் சாப்பிடுறது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். நினைச்சது அப்படியே கைகூடி கொடுக்கும். பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய தர்ஷனம் அப்படின்னா சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த சுவாமியை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய வெற்றியை கொடுக்கும்.